அன்பார்ந்த பக்த கோடிகளே, இங்கே பார்த்தீங்கன்னா தெய்வம் அப்படின்னா பராசக்தின்னு சொல்லுவாங்க. ஹோமம் அப்படின்னா சண்டி ஹோமம்னு சொல்லுவாங்க. இதற்கு நிகராக எந்த ஹோமமும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. துர்கா ஹோமம், சண்டி ஹோமம் இதெல்லாம் ஒரே கோட்டில் வரும். இப்போ அம்பாள்னு பார்த்தீங்கன்னா பராசக்தியோட அவதாரங்கள் தான் ஒரு உருவமாக நம்ம அம்மச்சார் அம்மா இங்கே ஆதிபராசக்தியாக விளங்கின்னு இருக்கா. இந்த ஊர் நன்மைக்காகவும் உலக நன்மைக்காகவும் நம்ம ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா முதல் தேதி ஆங்கில வருடப்பிறப்பு அன்னைக்கு முதல் நாள் முதல் யாகசாலை பூஜை ஆரம்பித்து மறாவது நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் கால பூஜை சண்டி ஹோமம் செய்கிறாங்க. எங்கேயுமே இது நடக்காது, எந்த ஊர்லேயும் இது செய்ய மாட்டாங்க. அம்பாலோட அனுகிரகம் கிடைச்சாதான் இந்த ஹோமங்கள் செய்யப்படும். தயவு செஞ்சு சொல்கிறத காதால் வாங்கிக்கோங்க. எந்த ஊர்லேயும் இது நடக்கணும்னா அந்த அம்பாலோட உத்தரவு வேண்டும். சண்டி ஹோமம் எல்லாராலையும் செய்ய முடியாது, எல்லா ஆலயத்திலையும் செய்ய முடியாது. நம்மளுக்கு வர எதிர்வினைகள், இழந்த பதவிகள், நம்ம சொல்லக்கூடிய அந்த கிராமப்புறங்கள்லாம் ஏவல் பில்லி சூன்யம்னு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த ஹோமத்தில் கலக்கிறதுனால எல்லாமே தவிடுபொடியாக ஆகிடும். நமக்குள்ளே தோன்ற எதிர்மறை சக்திகளை தோன்ற வைக்கிற சண்டி தான் சண்டி தேவி. தெரியுதுங்களா? சொல்கிறத நல்லா கேளுங்க. லக்ஷ்மி, சரஸ்வதி, ஆதிபராசக்தி இது 3 பேரும் சேர்ந்த உருவம் ஒரு அவதாரம். அந்த அவதாரம் தான் சண்டி தேவின்னு சொல்லுவாங்க. இந்த தேவிக்கு முதன்மையாக செய்யக்கூடிய ஹோமம் தான் சண்டி ஹோமம். அந்த சண்டி உபாசகர்கள்லாம் இருக்காங்க. இந்த சண்டி தேவி நினச்சி அந்த மந்திரங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க, எல்லா வேதமும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இதை பார்த்தீங்கன்னா அதுக்கு நிகர் எதுவுமே இல்லை. இதை கேட்டால் யார் ஒருவர் இந்த மந்திரத்தை கேட்குறாங்களோ, இந்த உச்சாரணத்தை சொல்கிறாங்களோ, பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான எதிர்மறை எண்ணங்கள் அழிந்து போகும். யார் தவறு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க ஆள் இல்லாத தவிடுபொடியாக ஆக்கிடுவாங்க அம்பாள். நம்ம மனசுலேயே நமக்கு ஒரு எண்ணம் தோண்டின்னு இருக்கும். நம்ம வந்து யோசிக்கிறது கொஞ்சம் தவறாகவும் யோசிப்போம், நன்மையாகவும் யோசிப்போம். அப்படி தவறாக யோசிக்கிறதெல்லாம் தவிடுபொடி ஆக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு ஹோமத்துக்கு தான் உண்டு. இப்பயும் சொல்கிறேன், இந்த ஹோமம் வந்து வேறெங்கும் செய்ய பார்க்க முடியாது. நம்ம ஊரில் தான் செய்யறதுக்கு நாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், புண்ணியம் பண்ணியிருக்கணும். பெரிய ஹோமம் இது. இப்போ அம்பாளுக்கு ஆகுதி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க, சாப்பாடு கொடுக்கறதுன்னு சொல்லலாம். அது ஒரு வகையில் அக்னியை அம்பாலாக நினச்சி அந்த அக்னியில் நம்ம எல்லாமே கொடுக்குறோம். உணவு பண்டம் கொடுக்குறோம், பழங்கள் கொடுக்குறோம், புடவை முதற்கொண்டு கொடுக்குறோம் அம்பாள்னு. அதுதான் அம்பாள்னு நினச்சி நம்ம எல்லாம் அதில் கொடுக்குறோம். அப்படி ஆகுதிக்கு தர பொருள்லாம் இந்த ஹோமத்தில் சண்டி தேவிக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இருந்தனால பொருட்கள் அதிகமாக போட போகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்ணால் வந்து பார்க்கணும், அந்த புகையை நுகரணும். இது உங்கள் உடம்புக்குள்ளே போய் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி தூண்டி விட்டு நோய் ஏதாவது இருந்தால் உங்களை அடக்கிவிடும். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த ஹோமம் வேறெங்கும் நடக்கிறதுக்கு நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம அம்பாள் மனசு வச்சுருக்கா இந்த ஊரில் நடக்கணும்னு. இன்றைக்கி வந்திருக்க பக்த கோடிகள்லாம் நீங்கள் போய் உங்கள் ஊரில் உங்கள் அக்கம் பக்கம் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஜனவரி முதல் நாள், ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து முதல் நாள் 31ஆம் தேதி ஆரம்பித்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இந்த பூஜை நடக்கும். முதல் நாள் சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. 31ஆம் தேதி சாயங்காலம் ஆரம்பித்து முதல் காலம் பண்ணுவாங்க. மறாவது நாள் ஜனவரி 1 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பித்து மதியம் 12 மணி வரைக்கும் பண்ணுவாங்க. இதை கண்ணால் பார்க்கறது ரொம்ப 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 அரிதுமா. இப்பயும் சொல்கிறேன், இந்த ஹோமத்தை பார்க்கறதுனால நமக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய சக்திகளை எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கிடுவாள் அம்பாள். அம்பாளுக்கும் ஒரு சக்தி ஊட்டுற விஷயம் இது. அம்பாள் நம்மளுடைய கர்மா போக்குறதுக்காக தான் அம்பாள் அவதாரம் பண்ணியிருக்கா. அந்த கர்மா போக்குறதுல முழுமையான முதல்ல இருக்கக்கூடிய விஷயம்னா சண்டி தான், சண்டி தேவி தான். சண்டி பாராயணம் பண்ணுற இடத்துல உட்கார்ந்தாலோ, சண்டி ஹோமம் செய்கிற இடத்துல அமர்ந்தாலோ, அதை காதால் கேட்டாலோ மாபெரும் புண்ணியம். நம்ம கர்மாலாம் அழிந்து போகும், நம்ம பாவங்கள்லாம் அழிந்து போகும். இது நம்ம பரம்பரைக்கே நன்மையை கொடுக்கும். அதனால் எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. அம்மச்சார் அம்மன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கு. ஜனவரி 1ஆம் தேதி முழு பூஜை நடக்குது. முதல் நாள் முதல் காலம் ஆரம்பிக்கிறாங்க 31ஆம் தேதி. 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எல்லா பூஜையும் நிறைவான பூஜை முடிய போகுது. அன்னைக்கு எல்லாரும் கலந்துக்குவோங்க. உங்கள் உறவினர்கள்லாம் வர வைங்க. எல்லாரும் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோமத்தில் நாங்கள் எதனா செய்யலாமான்னு நினைக்கிறவங்க
உங்களால் முடிஞ்ச பொருள் உதவியோ பண உதவியோ வந்து கோயில் நிர்வாகத்துக்கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட கொடுக்கலாம். இப்போவும் சொல்கிறேன், இந்த ஹோமம் வேறு எங்கும் நடத்துறதுக்கு அனுமதி தெய்வங்கள் கொடுத்தால் மட்டுமே இது நடத்த முடியும். அந்த நம்ம தெய்வம் வந்து பௌர்ணமி பூஜை விளக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம். இதோட வைப்ரேஷன்னு சொல்லக்கூடிய சக்தி, இதோட சக்தி பார்த்தீங்கன்னா இப்படி தான் வேலை செய்யும். எந்த ஒரு கோவிலில் பூஜை நடந்துக்கிட்டே இருக்கோ இந்தமாரி பெரிய பெரிய ஹோமங்களை பண்ண வைக்கும் அந்த தெய்வம். அப்படி நம்ம அம்மச்சார் அம்மாவுக்கு சக்தி இருக்குன்றதை நிரூபிக்கிறான். அதனால் இந்த ஹோமங்கள்லாம் செய்யப்படுது. நிறைய பொருட்கள் குண்டத்தில் போடுவாங்க. உங்களால் முடிஞ்சது அந்த நேரத்தில் 108 ஹோம திரவியம் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம், பழங்கள் வாங்கிட்டு வந்து தரலாம், ஆகுதிக்கு தேவையான அரிசிகள் வாங்கிட்டு வந்து தரலாம். அது முடியல, எங்களுக்கு எதுனே செய்ய தெரியல, நிர்வாகத்துக்கிட்ட நாங்கள் பணமாக கொடுத்தோன்னா பணமாகவும் கொடுக்கலாம். கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இது செலவாகும். இந்த ஹோமம் யாராலையும் செய்ய முடியாது, அம்பாள் நினைத்தால் ஒழிய செய்ய முடியும். இதை 10 கோடி ரூபாய்க்கு வேணா கூட செய்யலாம். நம்ம வசதி பொறுத்து தான் இதெல்லாம். ஆனால் சண்டி ஹோமம் செய்யறதுங்கிறது அம்பாள் முடிவு பண்ணணும். செலவெல்லாம் நம்ம தான், செலவு நம்ம முடிவு பண்ணுறது. ஆனால் பூஜை பண்ணிடான்னு சொல்கிறது அம்பாள் தான். உள்ளே இருக்க அம்மச்சார் அம்மார் தான் ஆதிபராசக்தியோட சொருபினியாக உள்ளே வந்து அம்பாள் அவதாரம் பண்ணி உட்காந்துருக்கா. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அலங்காரம் செய்யப்படுது. பெரிய பெரிய ஆலயத்திலையும் சிட்டியில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு கூட இப்படி செய்கிறது கிடையாது. இந்த ஒரு காட்டில், இந்த ஒரு கிராமத்தில், இந்த ஒரு குறிஞ்சிப்பைன்ற ஒரு ஊரில், இந்த வடக்கு தாங்கல்ன்ற இடத்துல அம்பாள் வந்து எழுந்தருளி இருக்கா அம்மச்சார் அம்மன். நம்ம வந்து ஆதி காலத்துலேருந்து இங்கே வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் 2-3 வருஷங்கள் ஆகுது கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அம்பாள் நிலநிறுத்தி வச்சுருக்கோம். அதனால் அதோட வைப்ரேஷன் சக்தி இப்போ தான் வேலை செஞ்சுட்டுருக்கு, நல்லபடியாக வந்துட்டுருக்கு. அதோட ஒரு பலனாக தான் இந்த ஹோமம், சண்டி ஹோமம் வந்து அம்பாள் வந்து செய்யுங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க. சண்டி ஹோமம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை, திரும்பவும் சொல்கிறேன். அன்னைக்கு வந்து எல்லாரும் கலந்துக்கோங்க. முதல் நாள் 31, இந்த மாதம் 31ஆம் தேதி முதல் காலம் ஆரம்பிக்கிறாங்க. ஜனவரி 1ஆம் தேதி வந்து 2ஆம் காலம் ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட சக்தி புரிய ஆரம்பிச்சிடும். அந்த மந்திரங்கள்லாம் நம்ம காதால் கேட்கணும். உங்களோட சொந்த பந்தங்கள்லாம் அழைங்க, எல்லாரையும் அழைங்க, எல்லாரும் உட்காரட்டும். இந்த ஹோமத்தில் இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, உட்காந்து இந்த ஹோமத்தில் இருக்க மந்திரங்களை கேளுங்க, இந்த ஓசைகளை கேளுங்க. அதில் வர கணீர்னு ஒரு மந்திரத்துக்கு ஒரு ஓசை உண்டு, சக்தி உண்டு. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சக்தி உண்டு. இந்த சண்டி பாராயணத்துக்கு மட்டும் அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. அம்பாலே எழுந்து வந்துடுவான், அம்பாலே எழுந்து வந்து அதை கேட்பான். அந்த அளவுக்கு அது இருக்குது. அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் கலந்துக்கோங்க. ஏதாவது உதவி செய்யணும்னா கோயில் நிர்வாகத்துக்கிட்ட உங்களால் முடிஞ்ச பொருள் உதவியோ பண உதவியோ செய்யலாம். ஓம் சக்தி பராசக்தி ஸ்ரீ அம்மச்சாரமா சக்தி.